பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பு பக்த கோடிகளே, நம் தமிழகத்திலே பல இடங்களிலே சிவபெருமான் கோயில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அதுபோல திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் கவரப்பேட்டைக்கு அருகே அருள்மிகு மரகதவல்லி உடனுரை வரமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. வரமூர்த்தீஸ்வரரை ரோம மகரிஷி என்ற முனிவர் பிரம்மாவிடம் தவம் பண்ண நல்ல இடம் ஒன்றை கேட்டு பிரம்மா கூறியபடி இந்த ஆரணி ஆற்றங்கரையிலே 100 ஆண்டு காலம் 6000 ஆண்டுக்கு முன் தவம் செய்து இறைவன் பார்வதி பரமேஸ்வரராக காட்சி கொடுத்ததாக இக்கோயிலுடைய தலப்புராணம். இவ்வாறானது ஆரணி ஆறு என்று அழைக்கப்படுகிறது. இக்கோயில் தலப்புராண பிரகாரம் அரணி நதி என்று சொல்லப்படுகிறது. அரணி என்றால் நெருப்பு. நம் ஹோமம் செய்வதென்றால் 2 மரத்தை துறப்பணம் மாதிரி போட்டு அதில் வர்ற நெருப்பு எடுத்து நம்ம பண்ணணும். தீக்கடைக்கோன்னு சொல்லுவாங்க, அரணிக்கட்டைன்னு சொல்லணும். அப்படி பிரம்மா அதை தயார் பண்ணும்போது நெருப்புக்கு பதில் வந்த தண்ணி இந்த ஆறு. ஆந்திரா பிச்சாட்டூரில் ஆரம்பித்து பழவேற்காட்டில் கடலில் கலக்குது. அரணி நதின்றது மருவி ஆரணி ஆறுன்னு ஆயிடுது. அப்போது பிரம்மா சொல்படி இங்கே அந்த ரோம ரிஷி தவம் பண்ண இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சதி அனுசியான்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அத்திரி முனிவர் அனுசியா. இந்த தம்பதிக்கு 5 பசங்க: தத்தாத்திரேயர், பிரம்மகீர்த்தி, தூர்வாசர், முகுந்தன், சந்திரன். இந்த முகுந்தன் எல்லா சிவத்தலங்களும் போய் காசிக்கு போனோன்னு வர்றாரு. அப்போ ரோம ரிஷி சொல்வார், நீங்கள் எதுக்காக காசிக்கு போக போகிறீங்க? இந்த ஆறில் குளித்து இந்த சுவாமியை பார்த்தா காசியை பார்த்தா புண்ணியம்னு. அதுபோல் அவர் அங்கே ஸ்நானம் பண்ணி எழுந்துக்கிற போது சுவாமி பிரத்யேகமாக காசியில் இருக்கிற கால பைரவராக காட்சி கொடுக்குறாரு. அவர் பின்னால் அந்த தண்ணி வருது, காசி தீர்த்தம். அப்போ ரோம ரிஷிக்கு சந்தோஷம் அரிய துறைன்னு சொல்கிறார். அன்னிலிருந்து இந்த ஊருக்கு அரிய துறைன்னு பேர். அரிய சிறப்பு வாய்ந்த துறைன்னா ஆத்தங்கரை. அதனால காசிக்கு வீசம் அதிகம்னு சொல்லுவாங்க. இந்த ஊரை காசியை விட 1 பங்கு அதிகம் காசிக்கு வீசம். அதனால அந்த தீர்த்தத்தையும் இந்த சுவாமியும் பார்த்தோம்னா பித்துரு தோஷங்கள்னு சொல்லுவாங்க. அந்த பித்துரு தோஷத்துக்கு காசி மாதிரி இந்த ஊர். முன்னோர் செய்த பாவங்களுக்கும் பித்துரு தோஷங்களுக்கும். அதுக்கப்புறம் இந்திரன் விருத்ராசூரன்ற சூரனை ரொம்ப நாள் யுத்தம் நடந்து அவரை ஜெயிச்சு அந்த உடலை தூக்கி போடுற போது அது அகத்தியர் தவம் பண்றார். அவர் தலை மேல படுறதுனால அவர் கொடுத்த பிரம்மகத்தி இந்திரனுக்கு இங்கே நிவர்த்தி ஆகுது. அதனால பிரம்மகத்தி தோஷத்துக்கும் விசேஷமான ஸ்தலம். கிருஷ்ண பரமாத்மா பாரிஜாத்த மரம்னு சொல்லுவாங்க. பாமா ருக்மணி கிட்ட இருக்கும். நாரதர் கலகம் பண்ணுவார். கொஞ்ச நாள் இருன்னு கேட்குற போது அந்த மரத்துக்கு கோவம் வந்துடும். என்னை அவமானப்படுத்துகிற ஒரு 1000 ஆண்டு பூமியில் அரச மரமாக போகணும்னு சொல்லி அவர் எங்கே இருக்குதுன்னு கேட்டு எல்லாரும் இந்த ஊரை சொல்லி கிருஷ்ணரே 1000 ஆண்டு அரச மரமாக இருந்த ஊர் இது. அதுக்கப்புறம் பிரதோஷத்துக்கும் தனி வரலாறு. ஒரு குரங்கை ஒரு வேடம் அடிக்கணும்னு திருத்துற போது அந்த குரங்கு பயந்து ஓடி வரும்போது அந்த காசி ஜலத்தில் முழுகி அப்படியே இந்த அரச மரங்களெல்லாம் பிரதர்ஷனம் பண்ணி உள்ளே வர்ற போது அன்னைக்கு பிரதோஷம். ஜனங்களாக பிரதோஷம் பார்த்து இங்கேயே முக்தியாகி அடுத்த பிறவில காஞ்சிபுரத்துக்கு ராஜகுஞ்சர சோழன் ஒரு ராஜாவாக பிறக்குது. அதனால பிரதோஷத்துக்குன்னு தனி வரலாறு. அப்புறம் கல்யாண பிராப்தம். திருவொற்றியூரில் சித்திரசேனன்ற ராஜாவுக்கு குழந்தை இல்லாமல் வேட்டையாடுற போது மரகதவல்லியே பெண் குழந்தையாக கிடைச்சி வளர்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது சுவாமி குதிரையை இங்கே திருமண கோலத்தில் காட்சி கொடுத்ததுனால பையனோ பொண்ணோ இங்கே வந்தால் நல்ல இடம் கிடைக்கும். இப்போ எல்லாரும் சேர்ந்து வட திருமணஞ்சேரின்னு பேர் வச்சுட்டாங்க. அதனால பிதுரு தோஷம், பிரம்மகத்தி தோஷம், பூர்வ ஜென்ம தோஷம், கல்யாண பிராப்தம், உடல், வியாபாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப விசேஷமான ஸ்தலம். ஏன்னா சுவாமி பேரும் வரமூர்த்தி. அப்புறம் நவகிரகம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நாகம் பலிலாம் இருக்கும். எங்கே நவகிரகம் இல்லையோ அது 1000 ஆண்டுக்கு முற்பட்ட கோயில். அதனால அது ஒரு விசேஷம். பைரவர் காட்சி கொடுத்ததுக்கு ஆதாரமா பைரவர் சன்னதியில மணல்லையே ஒரு பைரவர் இருக்கும். நம்ம சொல்றதை விட திருவண்ணாமலையில அகஸ்தியர் ஆசிரமத்திலேருந்து இந்த ஊரை தெற்கில் ஒரு கங்கைன்னு சொல்றாங்க தீர்த்தத்தை. பைரவரை குறிப்பிடுற போது தனி வழிக்கு அரிய துணைன்னு சொல்றாங்க. யாருன்னா செய்வினம் பண்ணிட்டாங்க, பெய் பிசாச்சு பயம் இருக்கிறவங்க, இதுக்கெல்லாம் இந்த பைரவரை வழிபடுன்னு சொல்றாங்க. அதனால எல்லா விதமான வேண்டுதலுக்கும் விசேஷமான ஸ்தலம். இத்தலபுராணத்தை தொகுத்தவர் பூவை கல்யாண சுந்தர முதலியார் என்ற தமிழறிஞர். வாயிலார் நாயனார் பரம்பரையில் வந்தவர். அஷ்டாவதானி மதுரை தமிழ் சங்கத்துக்கு தலைவராக இருந்தவர். அவருடைய தலப்புராணத்தை நம்ம எல்லாரும் சொல்றோம். இந்த கோயிலுடைய இந்த நம்ம சொல்ற இந்த தலப்புராணம் ஆதாரங்களா தூண்லயே இதெல்லாம் ஒரு சிற்பங்களா வச்சிருக்காங்க. ரோம ரிஷியினுடைய சிற்பம் இருக்கும். கிருஷ்ணர் தவம் பண்ணான்னா கிருஷ்ணர் புல்லாங்களோட கிருஷ்ணருடைய சிற்பம் இருக்கும். 2 ராஜா சொன்னலையே பிரதோஷத்துல ஒரு ராஜா வந்தாருன்னு. அப்புறம் அம்மனே குழந்தையா கிடைச்சி ஒரு ராஜா. இந்த ராஜா 2 ராஜாவும் பாத்தீங்கன்னா இங்க தூண்ல சிலையா இருக்கும். அதுதான் இங்கே அது ஒரு ஆதாரமாக நம்ம எடுத்துக்கலாம். குரங்கு வழிபட்டதுன்னா குரங்கு சிலை இருக்கும். அதுதான் நீங்கள் அதை எடுத்துக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம். அது சரி, சின்ன சின்ன சிற்பங்கள் உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் ஆதாரம். காரணம் இல்லாத ஒரு சிலையை வடிக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், இதில் நிறைய இருக்குது. இது மாதிரிலாம் நம்மளால ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆராய்ச்சி இருக்கு, நிறைய இருக்கு.
இந்த ஆலயத்துக்கு வரணும்னா எங்கேருந்து வரணும், எப்படி எங்கே வரணும், வழி சொல்லுங்க கொஞ்சம். கோயம்பேடுலேருந்து ரெட்டில் செங்குன்றம் வந்து அங்கேருந்து கவரப்பேட்டை வந்து ஆட்டோ மார்க்கமாக இந்த கோவிலுக்கு வரலாம். அப்படி இல்லை சென்ட்ரல்ல இருந்து கும்மிடிப்பூண்டி போகிற வழித்தடங்கள்ல கும்மிடிப்பூண்டி ட்ரெயின் ஏறி கவரப்பேட்டையில இறங்கியிருந்து வரலாம். இந்த ஆலயத்துக்கு என்னென்ன மாதிரியான விசேஷமான பூஜைகள் நடைபெறுதுங்க? இப்ப அதான் சொன்ன பாருங்க, பிரம்மகத்தி தோஷத்துக்கு வேண்டுதல் பண்ணலாம், பிதிரு தோஷங்களுக்கு பண்ணலாம் பூஜைகள். கல்யாண நீண்ட நாள் தடைப்படுகிற கல்யாண வேண்டுதலுக்கு ரொம்ப விஷயம். கல்யாண சுந்தரரே வச்சிருக்கோம், நீங்களே பார்க்கலாம், அது ஒண்ணா எடுத்துங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. கல்யாண வேண்டுதல் பண்ணலாம், அது மாதிரி அதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இந்த கோவில் ஏதாவது தொலைதொலைபேசியில வந்து நம்ம ஏதாவது தொடர்பு கொள்ளணும்னா யாரை கான்டாக்ட் பண்றது? யாராவது ஒருத்தவங்க இப்போதைக்கு நாங்க தான் உங்களுடைய மொபைல் நம்பர் தொலைபேசி. அப்பா சண்முக குருக்கள், நான் சரவண குருக்கள். என்னுடைய தொலைபேசி நம்பர் 9894821712. இந்த நம்பர்ல பண்ணலாம். இப்போ இந்த கோயிலோட வந்து கால நேரங்கள் இருக்கு, எப்போ பூஜைகள், எத்தனை கால பூஜைகள்? அதாவது இந்த கோயிலுக்கு 2 கால பூஜைங்க. காலையில ஒரு 7 மணிக்கு திறந்தோம்னா 12:30 வரைக்கும் இருக்கும். இன்னும் அந்த அளவுக்கு வரல, இருந்தாலும் நாங்களாம் பக்கத்திலேயே வீடு இருக்கிறதுனால ஜனங்க வந்து திரும்பக்கூடாது, நாங்களே ஒரு டைம் வகுத்துன்னு இங்க இருக்கிறோம். அதை விட நம்மளுக்கு சிவன் தொண்டு பெரிய தொண்டு. காலையில 7லேருந்து 12:30 இருப்போம், சாயங்காலம் 4:30 திறந்தோம்னா 7:30 வரைக்கும் இருப்போம். இந்த விசேஷ காலங்கள்ல இந்த நேரம் மாறுபடும். பிரதோஷத்துல ஒரு 8-8:30 வரும், பௌர்ணமியில 8:30 வரைக்கும் இருக்கும், சிவராத்திரி நான் ஸ்டாப் ஃபுல்லா இருக்கும். கோயில் ஆலய விசேஷங்கள்னு நினைச்சிங்கன்னா இப்போதைக்கு பஞ்சபுரம் அந்த பிரதோஷம் கொஞ்சம் சுமாரா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விசாகம் தீர்த்தவாரி, வைகாசி மாசம் விசாகம் தீர்த்தவாரி. விசாகத்துக்கு முன்ன 10 நாள் முன்ன ஆரம்பிச்சு பிரம்மோற்சவம் நடக்கும். சிம்பிளா 7ஆம் நாள் தேர் நடக்கும், விசாகத்துக்கு 3 நாள் முன்ன. மற்றபடி அன்னாபிஷேகம், அப்ப கார்த்திகை மாசத்துல சங்காபிஷேகம் 1008 சங்கு 4வது சோமவாரம். அப்புறம் சித்திரை மாசம் சுக்ல சப்தமின்னு சொல்லுவோம், அன்னைக்கு இந்த கல்யாண சுந்தருக்கு திருக்கல்யாணம் பண்ணுவோம். அப்ப கல்யாணம் ஆகாதவங்க எல்லாம் கலந்துப்பாங்க. அடுத்த வருஷம் அவங்களால முடிஞ்சது ஒவ்வொருத்தரும் ஒரு இது பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போதைக்கு அதுதான் பெரிய விசேஷம். இந்த ஆலயத்துக்கு கும்பாபிஷேகம் கடைசியாக கும்பாபிஷேகம் 2007 பண்ணோமா. இப்போ ரொம்ப எல்லாருடைய எதிர்பார்ப்பு பண்ணிட்டு இருக்கோம். அவங்கவுங்க இயன்ற உதவி பண்ணலாம், அதுதான் இப்ப பெரிய. ஏன்னா 12 வருஷம் முடிஞ்சு போச்சு, அவங்களால முடிஞ்சது பண்ணலாம், அதுதான் எதிர்பார்த்துட்டு. அந்த காசி தீர்த்தத்தை பத்தி சொல்லுங்க. அதுதான் சொன்ன பாருங்க, ரோம ரிஷி சொல்லி முகுந்த ரிஷி இந்த ஆறுல ஸ்நானம் பண்ற போது இறைவன் கால பைரவரா காட்சி கொடுத்து தீர்த்தம் வந்ததுனால காசிக்கு வீசம் அதிகம், 1/16, காசியை விட ஒரு பங்கு அதிகம். அதனாலதான் இந்த பிதுரு தோஷத்துக்கு ரொம்ப விசேஷம். அந்த தீர்த்தம் தெளிச்சு இந்த சுவாமியை பார்த்தோம்னா காசியை விட ஒரு பங்கு புண்ணியம். அதுதான் இவங்க டெல்லியில இருந்து ஒருத்தவங்க ஒரு அமௌண்ட் அமைச்சு சிவாலயங்களுக்கு சித்தப்பீடங்களுக்கெல்லாம் இது மாதிரி என்ன வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை சார்ந்த ஒரு 5 சிவாலயங்கள் இது மாதிரி சித்தப்பீடங்கள் செலக்ட் பண்ணோம். அதுல இது 5வது ஒரு ரொம்ப சந்தோஷங்க. அதாவது பஞ்ச பிரம்மத்துல சத்துவஜாத்தம் 5வது சாதாரணமா சொன்னீங்களா, ஆனா எங்களது லைன்ல வரும்போது 4வது வரும். நான் அதையும் சொல்றேன், பஞ்ச பிரம்ம பஞ்சமுகஸ்தர் ஈசானம் தத்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்துவஜாத்தம். அதுல சத்துவஜாத்தம் 5வது முகம். சாதாரணமா சொன்னா கரெக்டா 5வது முகத்துக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, ஆனா எங்க வரலாறுல எங்களது 4வது முகமா வரும். கும்பாபிஷேகத்துக்கு ஒரு அழைப்பு விடுத்து ஏதாவது உங்களுடைய ஸ்பெஷலா கும்பாபிஷேகம் விரைவிலே ஆரம்பம் பண்ண இருக்கிறோம். அதுக்காக ஒரு நிர்வாகம் மூலியமா ஒரு ஏற்பாடு செஞ்சு கும்பாபிஷேகம் பிரயத்தனம் பண்றதா இருக்கும். அதனால யாரார் கும்பாபிஷேகத்துல பங்கு பெறணும்னு ஆசை, திரவியமாகவோ பொருள் உதவியோ என்ன பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னுடைய இந்த தொலைபேசி என்ன தொடர்பு கொண்டு அவங்களால முடிஞ்சது செய்யலான்னு பிரார்த்தனை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு.
வணக்கம்.